தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அஸ்வத் சரியதி. இந்த கரூர் பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு துயரம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஓவரால் பிரச்சனையை கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. பல்வேறு அரசியல் பார்வைகள் இதை நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தமிழ்நாடு வரலாற்றில் 41 பேர் ஒரு அரசியல் மாநாட்டிற்கு போய் படுகொலையானது இல்லை கும்பலில் நசுங்கி செத்துதுன்றது இது வரைக்கும் இல்லை. ஜெயலலிதா கும்பமேளாவுக்கு போனதில் இறந்தது தான். அதுவும் 5 லட்சம் பேர் கூடின இடங்களில் இறந்தது. ஒரு 20 பேர்கிட்ட இறந்தது. அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு இடத்திற்கு போய் செத்ததுன்றது வரலாறு கிடையாது. அப்போ சினிமா மோகம், சினிமா போதை அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசியல் என்பது சினிமாவை ஃபண்டமெண்டலாக வச்சதான். அது திமுக, அண்ணா திமுக யாராக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் போட்டால் கூட சினிமா பாடல்களை தான் ஒழிக்க விடுவாங்க. அதிலிருந்து தான் கூட்டங்களை திரட்டுவாங்க. இப்போ இதோட அக்கௌண்டபிலிட்டி இப்போ நடந்து 2 நாள் ஆச்சு. சனிக்கிழமை நடந்துச்சு, இன்றைக்கி திங்கக்கிழமை பேசிக்கிட்டு இருக்கிறோம். 2 நாள் ஆகிடுச்சு. இது வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் இது வரைக்கும் எதுவுமே வெளியே பேசவும் இல்லை. அவர் லைவில் ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து லைவ் வீடியோஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை இன்றைக்கி முதல்வர் அன்னைக்கு இரவு போய் கரூருக்கு போய் பார்க்குறார். அதற்கப்புறம் ஒரு லைவ் வீடியோ ஒன்று வெளியிடுறார் அவரோட ஃபேஸ்புக், ட்விட்டர் பேஜஸில். அதையும் கூட ஒரு தாவேகா தலைவர் விஜய் இன்னும் வெளியிடல. தன்னால் தான் தன்னை பார்க்க வந்தவர்கள் தான் 41 பேர் இறந்துருக்குறாங்க. தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேட் ஆகி நெரிசலாகி காலையிலேருந்து 8:30 மணிலேருந்து நைட்டு 7 மணிக்கு வந்திருக்கிறார். அப்போ போன வாரமும் இது புதுசு கிடையாது. இதற்கு முன்னாடி ஒரு 6 பேர் இறந்துருக்குறாங்க. அவரோட கட்சி மாநாட்டுக்கு ஒரு முறை 3 பேர், அதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இறந்துருக்குறாங்க. இங்கே சென்னையில் இந்த எம்எல்ஏ குவார்டர்ஸ் பக்கத்தில் உள்ள ரோட்டில் அஜித்குமார் படுகொலைக்கு அவர்கள் சிபிஐ விசாரணை அப்போது என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, திமுக ஏன் சிபிஐக்கு போகுது அப்படின்னாங்க. இப்போ இவங்களோட பிரச்சனைன்னு வரும்போது இவங்க சிபிஐக்கு போகிறாங்க. அப்போ சிபிஐ பிரச்சனையான சிபிஐ, இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? இதுவே முரண்பாடு. இப்போ இன்னைக்கு அப்புறம் இது வரைக்கும் 2 நாள் வரைக்கும் அவர்களோட மாவட்ட செயலாளர்களோ கீழ்மட்ட பொறுப்பாளர்களோ யாருமே போகலை. ஏன்னா அது ஒரு கட்சியாகவே விஜயின் கட்சி இல்லை. இன்னொன்று, காவல்துறை 2000 பேர், அதிகபட்சம் 1000 பேருக்கு மேலே இருந்தவே பக்கத்தில் ஏதோ திடலில் நீங்கள் கூட்டம் நடத்திக்கணும்னு எல்லா கட்சி, எஸ்டிபி கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக, அண்ணா திமுக, எந்த கட்சியாக இருந்தாலும் பக்கத்தில் திடலுக்கு அனுமதிச்சிருக்கணும். அப்படி திடலுக்கு அனுமதிக்காதது காவல்துறை மீது குற்றச்சாட்டு வெளிப்படையாகவே வைக்கலாம். ஏன்னா அங்கே களத்துலேருந்து வந்தது பார்த்தா 30,000-40,000 பேர் கூடியிருக்கிறாங்க ஒரு இடத்துல காலையிலேருந்து. இப்போ காவல்துறை ஏன் அனுமதி கொடுத்தாங்க? உளவுத்துறைக்கு தெரியாமல் இது நடந்திருக்கு. இத்தனை பேர் கூடுவாங்க. இதற்கு முன்னாடி அனுபவங்கள் இருக்குது. நான் சொன்னது அந்த எம்எல்ஏ குவார்டர்ஸ் பக்கத்தில் உள்ள அஜித்குமார் படுகொலையிலே ரோட்டில் பேரிகேட் உடைச்சாங்க, ரோட்டோட போஸ்ட் கம்பங்கள் உடைக்கப்பட்டுச்சு, எல்லாம் உடைக்கப்பட்டுச்சு. சென்னை கார்பரேஷனுக்கு 3 லட்ச ரூபா தாவேகா தான் ஃபைன் கட்டியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் விஜய், போன வாரம் நாமக்கல்லில் நான் இருந்தேன். போன வாரம் நாமக்கல்லில் போகும்போதும் சாலைகளில் இந்த மாதிரி ஏறுறாங்க, அந்த பலகைகள் மீது ஏறுறாங்க, எல்லா பலகையெல்லாம் உடையுது. ஒவ்வொரு வாட்டியும் காசு கொடுப்பாங்களா? ரோட்டில் இருக்கிற ரோடெல்லாம் கடையெல்லாம் இருக்குது, கடை போர்டு கீடு எல்லாத்துலேயும் ஏறுறாங்க, ஷீட்டு எல்லாம் உடையுது. அவர்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது. கரூரை போன்ற அந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் வாரக்கூலிகள் தான் அதிகம். அன்னைக்கு சனிக்கிழமை வாரக்கூலிகள் அந்த நாள் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற நாள். அது இல்லாமல் இது ஒரு குவார்ட்டர்லி லீவு, ஒரு 10 நாள் குவார்ட்டர்லி லீவு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எல்லா குழந்தைகளும் பெண்களும் எல்லாருமே உள்ள இடத்துக்கு போகிறாங்க. 2 நாளாக அக்கௌண்டபிலிட்டி எடுக்காமல் விஜய் இருக்கிறார். அதுக்காக எந்த காணொலி கூட போடாமல் ஒரு ட்விட் போட்டிருந்தார். எனக்கு தாங்க முடியாத துயரம் இருக்குது, இழப்பு இருக்குது. இன்றைக்கி அவரோட கட்சியின் இன்னொரு தரப்பு அதை ஒரிஜினலாக ஒரு ட்விட் போடுறார். அதை தாண்டி அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இது வரைக்கும் காணொலி வாயிலாக கூட விஜய் இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது, ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா விஜயால் பேச முடியுமா? கேள்வி இருக்குல்ல. விஜய் பேச முடியுமான்றது விஜயால் வர முடியாது. 2ஆம் கட்ட தலைவர்களும் யாருமே இல்லை. நான் பல வீட்டில் நீ இங்கே கொடுத்துருக்குறேன். அதுலேயும் கூட அவர்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர்களே கட்சியில் இல்லை. சரி, விஜய் போனதான பிரச்சனை. நிர்மல்குமார் போனாவோ, ஆதவர்ஜுனா போனாவோ இவ்வளோ க்ரௌடு வரப்போதா கரூருக்கு? அவங்க போயிருக்க முடியுமே. ஏன் விஜய் தான் போகணும்? மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு பெட்டிஷன் போடணும்? இல்லை, அந்த பெட்டிஷனில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. போகிற இடத்துல பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாங்க. இவர் தான் ஆல்ரெடி Y+ பாதுகாப்பில் இருக்கிறாரு. அதுக்கு மேலே ப்ரைவேட் பவுன்சர்ஸ் வச்சிருக்காரு. அதையும் மீறி இவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, விஜயோட அது ஒரு என்ன ஒரு
ஒரு கல்ட்டு கும்பல்னு சொல்ல முடியும். அந்த கல்ட்டு கும்பல் விஜய் நான் தொட்டுட்டா, விஜய் நான் பார்த்துட்டா, அது விஜய் போகும்போதே, அவரோட வண்டி போகும்போதே நம்ம பல வீடியோஸ் போன வாரம் அதுக்கு முந்தின வார வீடியோஸ்லையும் பார்க்குறோம். அவரோட வாகனம் போகும்போதே பைக்கில் போகிறாங்க, இடித்து கீழே விழுகிறாங்க, பேரிகேட்ஸில் விழுகிறாங்க, ஹெல்மெட் இல்லாமல் தான் அவ்வளோ பேர் போகிறாங்க. இதை குறித்தெல்லாம் அவர் பேசவே இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, நடுவில் குறுக்கில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஆம்புலன்ஸ் டிரைவரை குறித்து அவர் பேசியிருந்தார், நாங்கள் தாக்குவோன்ற மாதிரி மறைமுகமாக பேசியிருந்தார். இப்போ ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அது திமுக சதியா, ஆம்புலன்ஸ் வந்துச்சா வரலையா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஃபயர் சர்வீஸ் இருக்கும். ஒரு 1000 பேர் 500 பேர் கூடுற ஒரு நிகழ்ச்சியில் ஃபயர் சர்வீஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். அப்போ அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வரதான் செய்யும். அப்போ நீங்கள் அப்படின்னா ரோட் ஷோஸ் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் ரோட் ஷோஸே இருக்கக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் எல்லா மாவட்டந்தோறும் ஏதோ ஒரு திடல்களை வந்து அரசு வந்து புறம்போக்கு அரசோட நிலங்களில் வந்து ஏதோ ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து எல்லா கட்சிகளும் அந்த இடத்துல வந்து நடத்திங்க. ரோட் ஷோஸ் வந்துச்சுனாவே அங்கே பாதிக்கப்படுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரல் ரோட் ஷோஸ் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. சமீபத்தில் நீங்கள் ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளால பார்த்தா தேர்தல் நேரத்தில் அந்த 15 நாள் வந்து தலைவர்கள் வந்து அப்போ தான் நமக்கு வந்து டிவிஸில் காட்டுவாங்க, டெம்போ ட்ராவலரோ ஏதோ ஒரு ஜீப்போ இந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் வராங்க, இல்லை கலைஞர் இந்த வண்டியில் வராங்க அப்படின்ட்டு அந்த வண்டியெல்லாம் காட்டுவாங்க. அந்த 15 நாள் மட்டும்தான் ரோட் ஷோன்னு தமிழ்நாட்டு அரசியலில் இருந்திருக்கு. இந்த மாதிரி இப்போ ரோட் ஷோஸ் கிடையாது. அப்போ நீங்கள் பக்கத்தில் கிரவுண்டை ஒதுக்கிடுங்க. அந்த கிரவுண்டில் இந்த கட்சி அந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சி மாநாடுகள் போட்டுக்கிட்டோம், அவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டோம், லைவில் பண்ணிக்கிட்டோம், ஏதோ பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த இடத்துல சாதாரண அன்றாட மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுதில்ல. சரி, ரோட்டோட பேரிகேடை உடைச்சிங்க, கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டுறீங்க. இப்போ கடைகளோட போர்டெல்லாம் உடைக்கப்படுது, கடைகள் உடைக்கப்படுது, அவர்களோட அன்றாட வாழ்க்கை இதுக்கு யார் கட்டுவா? எல்லா முறையும் இவங்க போகிற இடங்கள் எல்லா இடத்துலையும் கடைகளோட போர்டுகள்லாம் உடைக்கப்படுது. டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் சிவிக் சென்ஸ் இருந்தால் கூட டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறினா குறைஞ்சபட்சம் சுவிட்சோட ஹோலில் கை வச்சா ஷாக் அடிக்கும்னு தெரியும். அப்போ கரண்ட்டு கட்டினது இது எல்லாத்துக்கு முன்னாடி கான்ஸ்பிரசி தியரிஸ் வச்சுட்டு இருப்பாங்களா? கரண்ட்டை வந்து திமுக அரசு தான் திட்டமிட்டு கரண்ட்டை நிறுத்திச்சு, அப்போ டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுக தான் விஜய் வரும்போதெல்லாம் கரண்ட்டை கட் பண்ணுது, இல்லை நாங்கள் தான் கட் பண்ண சொன்னோம், இவங்க மனு கொடுக்குறது, இப்படி மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கும்போது சாதாரண ஒரு மின்சாரத்துறை ஊழியருக்கு தெரியும் போஸ்ட் கம்பத்து மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எந்த கணக்கில் எடுக்க முடியும்? இவர்களை விஜய் இனிமேல் வந்து தான் வந்து அரசியல் கற்றுக்கணும், இல்லை வந்து விஜயின் கட்சி இப்போ இது என்ன ட்ரையல் அண்ட் எரருக்கு வந்து நம்ம ஏதோ வீடியோ கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோமா? ட்ரையல் அண்ட் எரருக்கு 41 பேர் கீழ்வன்மணியில் கூட இவ்வளோ பேர் சாவலை. தமிழ்நாட்டு வரலாறுல போலீஸ் லத்திச்சார்ஜில் ஸ்டெர்லைட்டில் இறந்துருக்குறாங்க. இல்லை இந்த இவ்வளோ பெரிய மரணம், இப்போ அவங்க தரப்பில் என்ன விஷயத்த சொல்கிறாங்கன்னா, நாகைக்கு போனார், அரியலூர் போனார், திருச்சி போனார், பல இடங்களுக்கு போனாங்க, அங்கே எங்கேயுமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கலை, இங்கே மட்டும் நடந்திருக்குன்னா அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்றாங்க. தாவேகா தரப்பு அட்வொகேட் வந்து இன்றைக்கி வந்து அந்த மனு போட்டுட்டு அவர் வந்து இப்போ ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு. இப்போ வந்து பர்பஸாக ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. லத்தி சார்ஜ் தேவையில்லாமல் நடந்திருக்கு. அந்த லத்தி சார்ஜில் தான் வந்து தெரிச்சு ஓடினவங்க வந்து இடிச்சு ஆட்களை மிதிச்சு அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு இல்லை சார், இன்னைக்கு 41 பேர் இறந்தோன்னா நம்ம மீடியாஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 6 பேர் செத்து போனாங்க, 3 பேர் தனித்தனியாக. கை கால் உடஞ்சது, மண்டையில் அடிபட்டது, இரத்த காயங்கள் ஏற்பட்டது, இதெல்லாம் எத்தனை கணக்கு இல்லை. 41 பேர் இன்றைக்கி இறந்துருக்குறாங்க, அதனால் பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி 3 பேர் செத்ததுக்கு யாராவது எதுனா பேசணுமா? பெருசாக அது பேசுபொருளே ஆகலை, மீடியாஸ்லேயே கூட பேசியிருந்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் அவருடைய விக்ரவாண்டி அவருடைய மாநாட்டில் அவர் வந்து மேடையில் ஏறி பேசுகிறாரு. ஏறினதுமே வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்டேஜுக்கு வந்து நின்னதுமே ஒரு கதை சொல்லி ஆரம்பித்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அதை பற்றி பேசியிருந்தோம். நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாரு, எல்லோரும் காலையிலே வந்துட்டாங்க, 100 பேருக்கு மேலே மயக்கம் போட்டாங்க, விழுந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. மாநாட்டுக்கு வரும்போது வர வழியில் 2 பேர் இறந்துட்டாங்க, அந்த 100 பேர் மயக்கம் போட்டதில் 2 பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது 2 பேர் இறந்துட்டாங்க. மொத்தம் அந்த மாநாடு சம்மந்தமாக 6 பேர் இறந்துருக்காங்க. அவர் பேசுகிற அந்த நேரத்தில் மட்டும் 4 பேர் இறந்துட்டாங்க. அந்த ஸ்டேஜில் ஏறி அவர் வந்து எல்லாருக்கும் வணக்கம், நம்மளுடைய தொண்டர் பட்டியலேருந்து ஒரு 4 பேர் இறந்துருக்காங்க, ஒரு மௌனஞ்சலி செலுத்துவோம், இல்லை ஏதோ ஒரு இது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் சாப்பிட்டீங்களா, நான் பேச ஆரம்பிக்கிட்டோமா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாமல் அவர் டைரெக்டாக பேசுகிறார். அவர்கிட்ட போக்கு இதுதான் இருக்குது. அவர்கிட்ட ரிப்பீட்டடாக ஒரு கில்ட்டுக்கு ஒரு குற்ற உணர்வு 2 நாள் ஆகிடுச்சு. தன்னை பார்க்க வந்தவர்கள் தான். நீங்கள் சொன்னதில் வந்து அதுலேயே குற்ற உணர்வு கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு மனுஷனுக்கு ஒரு வீட்டுக்கு தன்னை தேடி வரக்கூடிய விருந்தாளிக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட துடிச்சு போகும். இங்கே எதுவுமே நடக்கலை, குற்ற உணர்வே இல்லாமல் 2 நாள் இருக்கிறாரு. ஒரு காணொலி போட முடியல அவரால். இப்போ வரைக்கும் ஒரு லைவில் பேசியிருக்க முடியும் ரொம்ப ஈஸியாக. அன்னைக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்தா ஒரு 50 பேர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருந்திருப்பாங்க திருச்சி ஏர்போர்ட்டில். அதிகபட்சம் ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசியிருக்க முடியும். சரி, அங்கே பேசலை, பதட்டம், அனுபவமின்மை,
சரி வீட்டில் போய் பேசியிருக்க முடியும், அங்கேயும் பேசலை. இப்போ இன்னைக்கு வரைக்கும் முதல்வர் இன்னைக்கு போகிறாரு, முதல்வர் போயிட்டாரு, துணை முதல்வர் போயிட்டாங்க, அன்பில் மகேஷ் மினிஸ்டர் போயாச்சு. மினிஸ்டர் ஏன் அழுதாங்க? இந்த கட்சி எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அவர்களோட அரசியலை செய்ய தான் பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் கட்சியோட அக்கௌண்டபிலிட்டி என்ன எடுத்துக்கிட்டீங்க? பொறுப்பை திறந்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து சதி இருக்குது. அப்போ நாளைக்கு உங்களை நம்பி எப்படி இந்த இளைஞர்கள் வருவாங்க, இல்லை பெண்கள் வருவாங்க, கூட்டத்திற்கு எப்படி அனுப்ப முடியும்? இது ஒரு கேள்வி இருக்குல்ல, அச்சமாக தானே இருக்குது. 41 பேர் இறந்துருக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு குற்ற உணர்வே இல்லாமல், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கண்ணீர் அது கூட எதுவும் இல்லாமல், ஒரு வீடியோ போடுறதுல எவ்வளோ நேரம் ஆகிடும்? நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் வந்து சிபிஐக்கு போங்க, உயர்நீதிமன்றம் போங்க, எதுக்கு வேணாலும் போங்க. இதுக்கு வந்து நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் வந்து கமிஷன் அமைக்கட்டும், அது வந்து ஒரு 6 மாதம் கழித்து ரிப்போர்ட் வரட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ நீங்கள் தோழர் திருமா வந்து ஒவ்வொரு முறை கூட்டங்களில் போகும்போது காரில் வரும்போது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே வருவார் லைவில். நம்ம அவளோட பேஜில் பார்க்கலாம், ட்விட்டர் பேஜ்லேயோ ஃபேஸ்புக் பேஜ்லேயோ. தொண்டர்களுக்கு வந்து பாலிட்டிக்ஸை வந்து டீச் பண்ணிக்கிட்டே வருவார், அந்த கூட்டங்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு வருவார். நீங்கள் உங்களை நம்பி இவ்வளோ பேர் வராங்க, இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் போன மாநாட்டிலே கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசுனீங்க, 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை. அப்போ ஒரு கட்சி ஃபண்டமெண்டலாக கிராஸ் ரூட்லேருந்து, அதாவது ஒரு பேஸ்மெண்ட், அதிலே வந்து அவர் நடிச்சுலாம் காட்டுறாரு, பேஸ்மெண்ட் வீக்குன்ட்டு. தாவேகா கட்சிக்கு பேஸ்மெண்ட்டே இல்லை. அவர் முதல்ல அந்த மேடையில் நடிச்சு காட்டுறாரு, பேஸ்மெண்ட் இல்லை, பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது. உங்கள் கட்சிக்கு பேஸ்மெண்ட் இருந்தால் தானே பேஸ்மெண்ட் கிளை நிர்வாகிகள் யார் அங்கே போய் பேசியிருக்கணும்ல? நாளைக்கு எந்த மூஞ்சியை வச்சு கரூரில் போய் பேசுவாங்க? நம்ம காவல்துறை ஒரு பக்கம் குற்றம் சாட்டலாம். காவல்துறை வந்து ஏன் 10,000 பேர் கூட்டின இடத்துக்கு 350-500 போலீஸ் போட்டிங்க, இல்லை ஏன் அனுமதி கொடுத்தீங்க, பக்கத்தில் திடலில் வந்துருக்கு. அதை நோக்கி நம்ம ஸ்டேட்டை நோக்கி அந்த கொஸ்டினை வச்சே ஆகிறோம். அதே நேரத்தில் ஒரு கட்சியாக நீங்கள் என்ன பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க? இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் கட்சியின் தொண்டர்களோட ஹேபிட்டு, அதாவது ஹேபிச்சுவல் அப்யூசர்ன்ற மாதிரி உங்கள் கட்சியோட தொண்டர்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் ரோட்டை உடைச்சிருக்கிறாங்க, சாலைகளில் இருக்கக்கூடிய பேரிகேட்ஸை உடைச்சிருக்கிறாங்க, சேரை நம்ம குப்பை மாதிரி பார்த்துருக்கோம். அவ்வளோ சேர்கள் வந்து இங்கேருந்து கேரளாவிலேருந்து சேரை இறக்குனாங்க, அவ்வளோ சேர்கள் உடைக்கப்பட்டிருக்குது. ஒரு மாபாக தான் இருக்குது, அது ஒரு மாபு. இது ஒரு கல்ட்டு வந்து ஒரு ஜோம்பி கல்ட்டு மாதிரி அந்த குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்ஸை நம்ம எல்லா கட்சிகளும் பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவர்கள் எல்லோருமே நம்ம மக்கள் தான், தமிழ் மக்கள் தான். அந்த மக்களை நாம் அந்நியப்படுத்தலாம் இல்லை. சினிமா முகத்தை வச்சு தான் தமிழ்நாட்டு அரசியல் அடிப்படை வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குது. அது எம்ஜிஆரோ கலைஞரோ யாராக இருந்தாலும் அது என்னவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த 2 வருஷத்தில் கருத்தரங்கு கூட்டங்கள் கூட நடந்தது கிடையாதுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயத்தை முன்வைக்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து ரொம்ப சவாலாக பேசுகிறாரு, துணிச்சலாக பேசுகிறாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்ட்டு அவர் டிஎம்கேங்கிற மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை எதிர்த்து அவர் ஃபைட் பண்ணுறாரு. சிஎம் போஸ்ட்டுக்கு ஆசைப்படுறாரு. டைரெக்டாக ஸ்டாலின் அட்டாக் பண்ணி அரசியல் செய்கிறார். அது அவ்வளவும் இந்த தொண்டர் படையை வச்சுட்டு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளான அந்த கூட்டத்தை வச்சு தான் பேசுகிறாரு. எப்படி அவரால் இந்த விஷயத்தை செய்ய முடியும்? இப்போ நார்த்தில் இந்த மாதிரியான மாபை வச்சுக்கிட்டு தான் அங்கே வந்து வன்முறைகள் நடக்கும். அது வந்து கேள்வி கேட்பாரற்ற ஒரு மாபு. அது வந்து மதத்தின் பேராலோ இல்லை பிஜேபியின் பேராலோ இல்லை வந்து அதை வறுமைக்கோ ஏதோ ஒரு கல்ட்டு கும்பலை வச்சுக்கிட்டு தான் இது ஒரு பாலிடிக்ஸ். நேற்று கரூரில் திமுக நிர்வாகிகளும் இருக்கிறாங்க, அதிமுக நிர்வாகிகளும் இருக்கிறாங்க, எஸ்டிபியின் மாநில செயலர் ஃபாஸ்டர் மார்க்கும் அங்கே இருக்கிறாங்க, எல்லா கட்சியும் அங்கே இருக்கிறாங்க, எல்லா கட்சியும் அங்கே இருந்தாங்க பார்த்தேன். அப்போ அது ஒரு கட்சி, திமுக ஒரு கட்சி. அந்த கட்சியின் நிர்வாகிகள் ரோட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் கூட இங்கே 4 பேர் நிர்வாகிகள் போய் நிற்பாங்க. இப்போ நீங்கள் இப்படி எஞ்சி ஓடுறீங்களா? 2 வருஷமாக கருத்தரங்கள் கூட்டங்கள் கூட நடக்கல. இந்த மாபை வச்சுக்கிட்டு நீங்கள் திமுக அதிமுக மாதிரியான கட்சிகளை நீங்கள் எப்படி கொஸ்டின் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு மாபை வச்சுட்டு, ஆனால் இந்த மாபை நம்ம வந்து ஆரம்பத்திலே கண்டிக்க வேண்டிய தேவை இருக்குது. இது பொலிட்டிசைஸ் ஆக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அவரோட 2 மாநாட்டில் அவர் மட்டும் தான் பேசினார். எப்போவுமே ஒரு வழி பாதையை தான் அவர் மட்டும் தான் பேசுகிறார். வேற மாநாடு சரி, அம்மையார் ஜெயலலிதா மாநாட்டில் கூட சர்வாதிகாரி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட மற்ற மினிஸ்டர்ஸ் பேசுவாங்க, அந்த அம்மா கேட்பாங்க, இதெல்லாம் நடக்கும். நீங்கள் டிவிகே மாநாட்டில் அவர் மட்டும்தான் பேசுகிறாரு. அதுவும் என்ன பேசுகிறார், ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாப் வந்து என்னென்னா, நான் இப்போ அடிச்சிட்டேன் பாரு, 1 மில்லியன் வியூஸ் அடிச்சிட்டேன், லைக்ஸ் அடிச்சிட்டேன், ஒரு அடுத்த விஜய் அஜித் படத்துக்கான டஃப் ஃபைட்டு சண்டை நடக்கிற மாதிரி வந்து இந்த முதல் ஷோ வந்து யார் காட்டுறா. இப்போ இதில் மற்ற மாவட்டங்கள்ல இருந்தும் ஆட்களை கூட்டிகிட்டு வராங்க. இன்னொன்று, உள்ளூர் மக்களே கூட லீவு நாள்னால உள்ளூர் மக்களும் கூட அந்த ஆர்வத்தில் வந்து நடிகரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் போகிறாங்க. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா ஆகாதான்றதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த கூட்டத்தை நீங்கள் என்னவா நாளைக்கு இந்த ரேலியை அலோவ் பண்ணலாமா? இன்னும் கூட அவங்களோட அடுத்த வாரம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் ரேலிகள் இருக்குது. அப்போ எல்லா கட்சிகளும் இன்றைக்கி வந்து மாநாட்டத்தை ஏதோ ஒரு திடலை ஒதுக்கிடுங்க.
ஒரு மாவட்டந்தோறும் ஏதோ ஒரு திடலை ஒதுக்கி அந்த திடலில் இது பண்ணிக்கங்க. வேணால் வந்து கட்சிகள் வந்து லைவ் எடுத்துக்கிட்டோம், லைவ் வீடியோஸை போட்டால் தொண்டர்களுக்கு போகுது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாநாட்டுக்கு போகிறோம். இப்போ இவர் முதல்வர் அறிவித்த 10 லட்ச ரூபா அறிவிக்கிறாரு, அப்புறம் இவர் 20 லட்ச ரூபா அறிவிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்க? தொண்டர்களை இப்போயாச்சும் அவர் பொலிட்டிசைஸ் பண்ணுறாரா? அதுக்கு வந்து திமுக சதி, அது வந்து இவங்க பூந்துட்டாங்க, அவங்க பூந்துட்டாங்க. இந்த கான்ஸ்பிரஸில் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி உங்களை நம்பி வந்த தரப்பு தான், உங்களை பார்க்க வந்து தான் செத்து போயிருக்காங்க. இப்போ இவரோட நோக்கத்தை பார்த்தா ஒரு தெளிவான இலக்கோட அரசியல் பயணத்தை நோக்கி போகிற மாதிரி தெரியுதா? எப்படி இவரோட அரசியல் நீங்கள் இல்லை, தெளிவில்லாமல் தான் இருக்குது இப்போ வரைக்கும். அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. ஒரு கட்சிக்கு 1000 ஏற்றம் இருக்கும், இறக்கம் இருக்கும், இக்கட்டான காலகட்டம் இருக்கும். ஒரு தலைவனுக்கு வந்து பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல கிரவுண்டில் நிற்கணும், நின்று பேசிட்டு போகணும். அந்த இடத்துல இது வரைக்கும் பேசல. சரி, அன்னைக்கு இப்போ பதட்டத்தில் நீங்கள் போயிட்டீங்க, அன்றைக்கி நைட்டு வந்து பாதுகாப்பு குறைபாடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட 2 நாள் ஆச்சு. 2 நாளில் கூட நீங்கள் எதுவுமே மீடியாவுக்கு அட்ரஸ் பண்ணல. இப்பயும் கூட நீங்கள் மீடியாஸை கூப்பிட்டு பேச முடியும். சரி, நீங்கள் லைவ் வீடியோஸ் கூட விட்டுறேன், மீடியாவை மட்டுமே உள்ளே அலோவ் பண்ணி, ப்ரெஸ்ஸை மட்டுமே அலோவ் பண்ணி பேசிட முடியும்ல. ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்கட்டும். நீங்கள் வந்து நாம் வந்து கோர்ட் ட்ரையல் நடத்த முடியாது. அங்கே யார் நடந்துச்சு, இவர் வந்து செந்தில் பாலாஜி தான் பிரச்சனை அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு. இல்லை, இந்த பக்கம் வந்து குருமூர்த்தியை போய் சந்திச்சாங்க தாவேகா தரப்பு, இல்லை வந்து இவர்களுக்கும் பிஜேபிக்கும் கூட்டு, இல்லை அண்ணாமலை வந்து இப்படி பேசுகிறாரு, சீமான் இப்படி பேசுகிறாரு. இந்த மாதிரி இந்த எல்லாமே கான்ஸ்பிரசிஸோ இல்லை என்ன வேணாலும் பேசலாம் அனுமானத்தின் அடிப்படையில். நீங்கள் என்ன பொறுப்பேற்றிக்கிட்டீங்களோ உங்களை பார்க்க வந்து தான் 41 பேர் செத்து போயிருக்கிறான். அதில் வந்து குழந்தைகளே ஒரு 9 பேர். அப்போ நீங்கள் வந்து மரத்து மேலே போன மாநாட்டில் நீங்களே சொல்கிறீங்க மரத்து மேலே ஏறாத, எல்லாத்துலேயும் ஏறாத. அப்போ இந்த க்ரௌடை நீங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இந்த க்ரௌடை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த க்ரௌடு நாளைக்கு இது இந்த நம்பிக்கை எப்படி போகிறது? என்ன கணக்கில் எடுக்கிறது? இப்போ நாளைக்கு வந்து விஜய் இதனால்தான் திமுக ஒரு 70 வருஷ கட்சி, திமுகவுக்கு எல்லா கூட்டங்களையும் பார்த்துட்டு வந்த ஒரு கட்சி தான். அப்போ அதிமுகவும் அதே எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் உள்ளே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திமுக, அதிமுக எல்லா கட்சியும் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் நிற்காமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணலாம். அந்த கொஸ்டினை நானே வைக்கிறேன். ஏன் 10,000 பேருக்கு அனுமதி கொடுத்தீங்க? 10,000 பேருன்னா கூட ஏன் அனுமதி கொடுத்தீங்கன்றது கேள்வி இருக்குது. அந்த இக்கட்டான அந்த பகுதிகளில் ஏன் கொடுத்தீங்க? 2,000 பேர் இருந்தால், எஸ்டிபி கட்சியே போனால் கூட 1000 பேர் இருந்தால் கூட பக்கத்தில் ஏதாவது திடல் தான் கொடுத்துருப்பாங்க. திடலில் போய் நடத்திங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, இதில் ஒரு அரசியல் பேரை நடக்குது. அந்த ஹெலிபேட் ஷாட்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்களா, கேஜிஎஃப் இது வந்து திருவாரூர் தேருக்கு அப்புறம் இங்கேருந்து தான் கூடுச்சு கூட்டம். இந்த ஹெலிபேட் ஷாட்டை வச்சுக்கிட்டு ஒரு சோஷியல் மீடியாஸில் வந்து ஒரு பூமிங் காட்டுறது இருக்குல்ல, ஒரு விடலை இளம்பருவ கோளாறுன்ற மாதிரி சொல்லலாம். நான் வந்து எவ்வளோ க்ரௌட் புல்லிங் பண்ணிட்டேன், முதல் நாள் வந்து நாங்கள் 200 கோடி வசூல் அடிச்சிட்டோம் பற்றியா, அஜித் படம் இவ்வளோ அடிச்சிருச்சு, விஜய் படம் இவ்வளோ அடிச்சிருச்சு, ரஜினி, அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற க்ரௌடாக இருக்கிறாங்க. இப்போ இந்த க்ரௌடை வச்சுக்கிட்டு நாளைக்கு பிஜேபியும் என்ன வேலை வேணாலும் செய்யும். பிஜேபி இவர்களுக்கு சாதகமாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. தாவேகாக்கு சாதகமாக அண்ணாமலை பேசுகிறாரு, குருமூர்த்தி வந்து பேச போகிறாரு, இப்போ இந்த பாண்டே வந்து அங்கேருந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது எந்த கணக்கில் நம்ம எடுக்கிறது? இப்போ ஒரு கட்சியின் தலைவராக அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு இந்த 41 பேருக்கும் விஜய் பார்க்குறவரோ இல்லையோ 2ஆம் கட்ட தலைவர்கள் முதல்ல போய் பேசியிருக்கணும். அது பேசலை. இப்போ வரைக்கும் ஒரு காணொலி வாயிலாக கூட அவரால் பேச முடியலன்னா நீங்கள் என்ன பொலிட்டிசைஸ் பண்ண போகிறீங்க? இந்த 41 பேர் மரணம், சரி, அந்த குடும்பங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட ரீதியில் போய் நீங்கள் பேசிட்டு வரீங்க. பொதுமக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் என்ன சொல்ல போகிறார்? 41 பேர் செத்து போனதுக்கு என்ன சொல்ல போகிறார்? என்ன பதில்? உங்கள் விஜய்னா இப்போ எங்கள் விஜய்னு எங்கே இருக்குது? எங்கேப்பா விஜய்? பாட்டு எல்லா இதுலேயும் வந்து மீடியாஸில் வந்து உங்கள் விஜய்னு போடுது. இப்போ எங்கள் விஜய்னு கேட்க வேண்டியது இருக்குது. விஜய் நோக்கி பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சுருக்கீங்க, விமர்சனத்தை வச்சுருக்கீங்க. அவர் சரி பண்ணிக்கிறாரா? அடுத்த கட்ட அவரோட அரசியல் எதை நோக்கிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.